என்னோட ஆரம்பத்தை கொண்டு நாங்க வரல. ஏன்னா எல்லாரும் பேசுறவங்க அவங்களுடைய ஆரம்பத்தை சொல்றீங்க. உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வருது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மனசுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி தூக்கி போட்டு நான் அடுத்து நான் என்ன பண்ணணும் யோசிங்க. நீங்க யோசிக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இது 500 ரூபாய் தராங்களா, ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படி இருக்காது பேச்சவங்க சொல்றேன், உண்மையை நான் லைவா பார்த்துட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா என் கூட ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்தார், டிராவல் பண்ணாரு. சார் காசு கிடைச்சிருமா? கிடைச்சிடும் சார். சார் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க கம்பெனியில் இருக்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பாசிட்டிவா யோசிங்க அப்படின்னு. கம்பெனிக்காரங்க சொல்றதை யோசிக்கணும்னு யோசிக்கல. நமக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் எனர்ஜியா இருக்கணும். நமக்குள்ள நம்ம எனர்ஜியை தீர்க்கணும்னா கண்டிப்பா நம்ம கிடைக்கும். நம்ம கூட கிடைக்கிறது ரொம்ப தூக்கு மேல இல்லை, நம்ம பக்கத்துல இருக்கு. நம்ம தான் அழுது இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற ஈகோ நல்லா புரிஞ்சுங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து பணம் கிடைச்சுன்னா கிடைக்கிறதே வருத்தப்படுவீங்க. வருத்தம் இருக்கும், ஆனா பரவாயில்ல. ஒரு முழுக்க மரம் கிடைச்சு போடுவேன். அவருக்கு கிடைச்சா கண்டிப்பா கிடைக்கும் ஒரு மனசு இல்லை. அவருக்கு மட்டும் கிடைச்சிருச்சா அப்படின்ற ஒரு ஆரம்பம் இருக்கு. இப்ப இந்த சொத்தை பத்தி ஏதாவது ஊர் சொல்லலாம். தஞ்சாவூர் இருக்குங்க, தஞ்சாவூர் ஒரு மேப்பை போட்டாங்க. 22 ஏக்கரா ஒரு மேப்பை போட்டுப்பாங்க. அதனுடைய அச்சாரங்க பின்னால எத்தி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாவே நீல சொத்து. அது பேர்ல இருக்கும், கம்பெனி பேர்ல இருக்காது. கம்பெனி பேர்ல இருந்த அத்தனை சொத்தும் அட்டாச்மெண்ட் வந்துருக்கும். ஆனா இண்டிவிஜுவல் பேர்ல இருந்த சொத்து ஏதாவது அட்டாச்மெண்ட் வந்துருக்கா அப்படின்னா வரல. உங்களுக்கு தெரியும் சொத்து மிக்கல் சேவைன்னு சொல்றீங்க. அந்த சேவை யாரு உங்களுக்கு தெரியவே இல்லைங்க. ஆனா சேவை சொத்து அதுக்குள்ள ஏறக்குறைய 25 ஏக்கர் இருக்கு. ஆனா கம்பெனியில ஒரு டைரக்டர் கிடையாது. கம்பெனியோட பினாமி எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும் அவர் பேரு. இப்ப சார் சொன்னாரு, ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் படிச்சுக்காம சொன்னாரு. வில்லிச்சேரியில ஒரு 22 டைரக்டர் பேர்ல மட்டும் ஏறக்குறைய 150 பிளாட் இருக்கு. வில்லிச்சேரி, அதே வில்லிச்சேரி ரோட் பேஸ் ஹைவே மேல ஒரு 8 சர்வே நம்பர் ஒதுக்கிருக்காங்க. அந்த 8 சர்வே நம்பர்ல ரோடு தரம் பண்ணிருக்காங்க. அந்த சுத்தி யாரும் தெரியலையா? இது யார் செய்வா? இவ்வளவு செய்யும், அது என்ன செய்யும்? ஆனா நம்ம பண்றவங்க யாரோ செய்வாங்க அப்படின்னா எப்படி பணம் வரும்? நான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றாங்க, 500 ரூபாய் சுத்தத்துக்கு சொல்றாங்க இல்லைங்களா? நான் எவ்வளவு ரூபாய் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். என்ன இருக்கிறது வந்து இப்ப எக்ஸல் சீட்ல எடுக்கிறது வந்து 237 டாக்குமெண்ட். இதுல பாராளுமன்ற மட்டும் ஏற்கனவே ஒரு 120 ஏக்கர். ஆனா வெளியூர்ல ஏரியா நம்ம வளையகுளம் ஏற்போருக்கு பின்னால் இருக்குது. வளையகுளத்துல 7 ஏக்கரை ஒரு நம்பர் ரொம்ப தெளிவா வச்சிருக்காரு. ரோட்டு மேல இருக்கு. எவ்வளவு இருந்தாரு தெரியாது. அது பக்கத்திலேயே இன்னும் 11 ஏக்கர் இண்டிவிஜுவல் பேர்ல இருக்கு. பேரெல்லாம் சொல்ல விரும்பல, இண்டிவிஜுவல் பேர்ல இருக்கு. லேபர் போடுறது சர்வே நம்பர் 2 மட்டும் 2 3 மட்டும் மீதி ஏரியா. ஆனா நீங்க வந்து எல்லாம் யோசிக்கிறாங்க, லேபர் போடுறது மட்டும் நமக்கு சொத்து அப்படின்னு பக்கத்துல தேடி பாருங்க, கண்டிப்பா சொத்து கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா நீங்களே ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் டைம் பண்ணா போதும். கண்டிப்பா உங்களுக்கு 10 ரூபாய் சொத்து கிடைக்கும். அந்த வழிமுறை வந்து நீங்க கத்துக்கீங்க. ஆனா கத்துக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க மேக்ஸிமம் பெரிய ரொம்ப வயசானவங்க வந்திருக்காங்க. நான் சொல்றது வந்து எல்லாரும் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா எல்லாம் தெரிகிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. நான் வந்து ஆரம்பத்தில் பேசுறேன். எனக்கு இன்னைக்கு வந்து இது கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு முன்னனுபவம் கிடையாது இந்த மாதிரி மைக்ல பேசி.
எஸ்டேட் சொல்லிட்டேன், வயல் சொல்லிட்டேன். இது இல்லாம நம்ம வளையபுரம், சிவகங்கை வளையபுரம் தெரியுங்களா? அதுல எல்லாம் சொந்தம் அட்டாச் ஆயிருக்கு. ஒரு லீடரோட சொத்து மட்டும் மிஸ் ஆயிருக்கு. சம்பத்துன்ற பேர்ல எத்தனை பேருக்கு ஆறு சம்பளம் தெரியாது. சம்பளத்தில் இருக்கிற பேர் இருக்கிற சொத்து மட்டும் அதோட ஒரு ஏக்கர் அட்டாச் ஆகல. ஏன்? சுத்தியும் சொத்து அட்டாச் ஆயிருக்கு. தஞ்சாவூர், கொடைக்கானல், கொடைக்கானல் நான் திட்டம் தெரியும். ஒவ்வொருடைய வீடு வந்து எனக்கு தெரிஞ்ச 8 வீட்டை மட்டும் வச்சிருக்கேன். வீட்டுடைய வேலை எனக்கு தெரியாது, சொத்துதான் வச்சிருக்கேன். இப்ப இவ்வளவு சொத்து எடுத்து வச்சிருக்கோம், நீ கண்டிப்பா சொல்லுவோம். நான் கிளியரா சொல்றேன், என் மேல போடுங்க, நான் அட்டாச் சொல்றேன் இருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே நான் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னே நான் சொத்து எடுத்து கொடுத்தேன். அது ஏதோ சில தவறுகள் இல்லை, டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப கேட்கும் போது கேட்கல, ஆனா திரும்ப தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. சரி சார், இது வந்து கண்டிப்பா செட்டில்மெண்ட் நடக்கும் நம்பிக்கை வந்து கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நடக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு வந்து நம்ம லேடிஸ் மிகப்பெரிய நன்றியை சொல்லியிருக்கிறேன். இந்த சங்கங்கள் அந்த சங்கம் இல்லை, இந்த சங்கம் செய்யணும்னு சொல்லி பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. நமக்கு என்ன தேவை அதை மட்டும் பிளான் பண்ணுங்க, நமக்கு கிடைக்கும். நல்லவங்க சொல்லி கேளுங்க, கெட்டவங்க சொல்லி கேளுங்க. கெட்டவங்க 10 வருஷம் சொல்றாங்க, 10 வருஷம் சொல்லியிருப்பான், அது உங்களுக்கு புரியாது. அதை எடுத்து ஒரு அர்த்தத்துக்கு போங்க. ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி.